வணக்கம். இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஈவே ராமசாமி, அதாவது பெரியார், அப்புறம் திராவிட இயக்கம் முன்வச்ச ஒரு முக்கியமான கொள்கை, சுயமரியாதை. ஆமா, சுயமரியாதை. அதாவது பகுத்தறிவு அடிப்படையில இந்த சாதி மத வேறுபாடெல்லாம் இல்லாம மனுஷங்க எல்லாரும் சமம், யாருக்கும் நம்ம அடிமை இல்ல, அந்த மாதிரி ஒரு கொள்கை. சரி, ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தினதா சொல்ற விதத்துல சில முரண்பாடுகள் இருக்கிறதா, சில இரட்டை நிலைப்பாடுகள் இருக்கிறதான்னு சுட்டி காட்டுகிற ஒரு பார்வையை தான் அலச போறோம். ஆமா, ஒரு குறிப்பிட்ட பார்வையில இருந்து வர்ற விமர்சனங்கள். நமக்கு ஆதாரமா ஒரு கட்டுரை கிடைச்சிருக்கு. தலைப்பு திராவிட சுயமரியாதையும் இரட்டை வேடமும். இதுல கி வீரமணியோட விடுதலை பேட்டி இருக்கு. அப்புறம் தினமலர், கணையாழில பெரியாரோட பேட்டி. ஆமா, அதுவும் இருக்கு. அப்புறம் பாவலர் நாரா நாச்சியப்பனோட பர்மாவில் பெரியார் புத்தகம், எழுத்தாளர் ஜெயகாந்தனோட உரைன்னு இப்படி பல விஷயங்களை மேற்கோள் காட்டியிருக்காங்க. சரி, பல மூலங்கள்ல இருந்து தகவல்கள் எடுத்திருக்காங்க. இந்த ஆதாரங்கள் வழியா நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்த சுயமரியாதை, நாத்திகம் மாதிரி கொள்கைகள் எல்லாம் நடைமுறையில எப்படி இருந்துச்சு, அது மேல வந்த விமர்சனங்களை எப்படி எதிர்கொண்டாங்க. ஆமா, அதுல சில சிக்கல்கள் இருக்குன்னு இந்த கட்டுரை சொல்லுது. அதை என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றதா நம்ம நோக்கம். சரி, விரிவாக பார்க்கலாமா? பார்க்கலாம். முதல்ல கி வீரமணி விடுதலை பத்திரிகையில குறிப்பிட்டதா இந்த கட்டுரை சொல்ற ஒரு நிகழ்வு. சொல்லுங்க. அண்ணாதுரை மறைஞ்சப்போ ஒரு இரங்கல் கூட்டம் நடந்திருக்கு. அதுல ராஜாஜி பேசியிருக்கார் ஆங்கிலத்துல. சரி. அவர் என்ன சொன்னதா சொல்றாங்கன்னா, அண்ணா இளமையில நாத்திகம் பேசினவர் தான், சரி, ஆனா பிற்காலத்துல மாறிட்டார் அப்படின்னு சொன்னாராம். ஓ, அப்படி சொன்னாரா? சொன்னதா வீரமணி சொல்றது இதுதான். ராஜாஜி சொல்றது தப்பு. அண்ணா கடைசி வரைக்கும் ஏன் கொள்கையில தான் இருந்தார், கடவுள் மறுப்புல தான் இருந்தார். அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட வடிவம் கொடுத்தாரே, அதுதான். ஓ, அது ஆதாரமா சொல்றாரு. ஆமா, சுயமரியாதை திருமணம்னா என்ன? நாத்திகத்தை உண்டாக்குறது, மனிதத்தன்மையை உண்டாக்குறது அப்படின்னு சொல்லி அண்ணாவர் ரொம்ப பாதுகாத்ததா இந்த ஆதாரம் சொல்லுது. ஆமா, இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆதாரம் சொல்றபடி அந்த குறிப்பிட்ட சூழல்ல ராஜாஜியோட கருத்துக்கு நேர் எதிரா பெரியார் ரொம்ப ரொம்ப உறுதியா அண்ணாவை பாதுகாக்கிறார். ஆமா, ஆனா இதுவே கட்டுரை ஆசிரியருக்கு ஒரு கேள்வியை எழுப்புது. என்ன கேள்வின்னு சொல்றீங்க? அதாவது இதே பெரியார் வேற சில சமயங்கள்ல அண்ணாவோட நாத்திக நிலைப்பாடு பத்தி விமர்சனம் செஞ்சிருக்காரு. ஓ, அப்படியா? ஆமா, அப்படி இருக்கும்போது ராஜாஜி விமர்சிக்கும் போது மட்டும் ஏன் இவ்வளவு தீவிரமா பாதுகாக்க முன் வரணும், இதுதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு யோசிக்க வைக்குதுன்னு கட்டுரை சொல்லுது. நீங்க சொல்றது சரிதான். அதுக்கு ஆதாரமாவே 1972ல தினமலர் அல்லது கணையாழி இதழுக்கு பெரியார் ஒரு பேட்டி கொடுத்ததா கட்டுரை சொல்லுது. அந்த பேட்டில என்ன இருக்கு? அதுல அண்ணா ரொம்ப பிரபலப்படுத்தினாரே, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு. ஆமாமா, அந்த முழக்கம். அத பத்தி கேட்டப்போ பெரியார் ரொம்ப காட்டமாவே பதில் சொன்னதா அந்த பேட்டியில இருக்கு. என்ன சொன்னார்? அவர் சொன்னதா வர்றது இதுதான். நீ என்னடா ஒஸ்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொல்ற, இன்னொருத்தன் இரண்டே குலம் இரண்டே தேவன்னு சொல்றான், உனக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? தேவன்னு ஒன்னு இருந்தா என்ன, ரெண்டு இருந்தா என்ன, 1000 இருந்தா என்ன, இப்படி கண்டிச்சுதான் அந்த பேட்டி சொல்லுது. இப்ப பாருங்க, இந்த ரெண்டு நிகழ்வுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்படி கட்டுரை நம்மள தூண்டுது. ஆமா, அண்ணாவோட ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிற வார்த்தையில தேவன்னு வருதேன்னு சொல்லி அது நாத்திகத்துல இருந்து விலகி போறதா பெரியாரே கண்டிச்சிருக்கார். சரி, ஆனா கிட்டத்தட்ட அதே மாதிரி அர்த்தம் வர்ற ஒரு கருத்தை ராஜாஜி சொன்னப்ப மட்டும் ஏன் அவ்வளோ கடுமையா எதிர்வினையாற்றி அண்ணாவை பாதுகாக்க முன் வரணும்? இதுல ஒரு நிலைத்தன்மை இல்லையோன்னு கேக்குறாங்க. ஆமா, இது ஒரு முரண்பாடு இல்லையா அப்படின்னு ஆதாரம் ஒரு கேள்வியை முன்வைக்குது. சரி, அடுத்த விஷயத்துக்கு போவோம். பாவலர் நாரா நாச்சியப்பனோட பர்மாவில் பெரியார் புத்தகம், அதுல இருந்து ஒரு சம்பவம். ஓ, பர்மா பயணமா? 1954லயா? ஆமா, 1954ல பெரியார் பர்மா போயிருந்தப்போ அங்க இஸ்லாமியர்கள் ஏற்பாடு செஞ்சு ஒரு கூட்டத்துல பேசியிருக்கார். அங்க என்ன பேசினார்? அந்த கூட்டத்துல பெரியார் பேசினதா நாரா நாச்சியப்பன் பதிவு செஞ்சிருக்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் சுவாரஸ்யமானது. சொல்லுங்க. அவர் சொல்றார், நான் கடவுள் நம்பிக்கையற்றவன். சரி. நீங்க கடமை நம்பிக்கையோட இருக்கிறது பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நீங்க வணங்குற கடவுள் யோக்கியமான கடவுளா இருக்கட்டும். யோக்கியமான கடவுளா? ஆமா, யோக்கியமான கடவுளை வணங்குறவங்க கிட்டதான் யோக்கியனா இருக்கணுங்கிற எண்ணம் தோண முடியும் அப்படின்னு பெரியார் சொன்னதா அந்த புத்தகம் சொல்லுது. இது பெரியாரோட அந்த தீவிரமான கடவுள் மறுப்பு கொண்டியோட எப்படி பொருந்தது? அதான் கேள்வி.
அதாவது கடவுள் இல்ல, கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டோட ஒப்பிடும்போது ஆதாரம் ஒரு அடிப்படை கேள்வியை கேக்குது. என்ன கேள்வின்னு? இல்லாத ஒன்ன எப்படி யோக்கியமானது யோக்கியமற்றதுன்னு தரம் பிரிக்க முடியும்? இது பகுத்தறிவு அடிப்படையிலான கேள்விதானே? சரிதான். குலம் ஒருவனே தேவன்னு சொன்ன அண்ணாவையே விமர்சிச்ச பெரியார் இங்க யோக்கியமான கடவுள்னு பேசுறது அது அவரோட நிலைப்பாட்டுக்கே முரணா தெரியலையா அப்படின்னு கட்டுரையாளர் கேக்குறார். அப்போ கொள்கை நிலைப்பாடுகள் சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறுபட்டுச்சான்னு ஒரு கேள்வி வருது. ஆமா, சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி மாறுபட்டுச்சா அப்படிங்கிற ஒரு பார்வை இந்த ஆதாரம் முன்வைக்குது. சரி, அடுத்ததா திராவிடர் கழகம், அதாவது திக, அப்புறம் திமுக, இவங்களுக்கு இடையிலான உறவுல நடந்த ஒரு சம்பவத்தையும் இந்த கட்டுரை சொல்லுது. ஓ, திக திமுக பத்தியா? ஆமா, ஒரு காலத்துல திகாவினர் அப்போதைய திமுக தலைவர்கள், குறிப்பா கருணாநிதி, அவங்களோட நாத்திக நிலைப்பாட்டை விமர்சிச்சாங்களாம். எப்படி விமர்சிச்சாங்க? அவங்க இந்துத்துவ கருத்துக்களோட சமரசம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்துத்துவாவில் கரைந்த திமுக அப்படின்னு ஒரு புக்கே போட்டதான் இந்த ஆதாரம் சொல்லுது. புத்தகமே போட்டாங்களா? இல்ல. சரி, அந்த சமயத்துல அப்படி ஒரு நூல் வந்துச்சு, அப்புறம்? ஆனா இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, அதுக்கப்புறம் கொஞ்ச வருஷத்துல திகாவும் திமுகவும் சமரசம் ஆயிட்டாங்க, கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. ஆமாமா, அரசியல் மாறுச்சு. அப்போ திகாவே அவங்க வெளியிட்ட அந்த புக்க புழக்கத்துல இருந்து எடுத்துட்டாங்க, மறைச்சிட்டாங்கன்னு இந்த கட்டுரை குற்றம் சாட்டுது. ஓ, அப்படியா? ஆமா, இத அரசியல் லாபத்துக்காக நட்பு மாறுறதுக்கு ஏத்த மாதிரி தங்களுடைய நிலைப்பாடுகளையும் விமர்சனங்களையும் மாத்திக்கிறது, இது ஒரு அறிவு நாணயம் இல்லாத செயல்னு கட்டுரை ரொம்ப கடுமையா விமர்சிக்குது. அதாவது நிலைப்பாடு மாறும்போது பழைய விமர்சனங்களை மறைக்கிறதா? ஆமா, ஒருத்தர் எதிரியா இருக்கும்போது ஒரு நியாயம், நண்பரா ஆனதும் வேற நியாயமா? கொள்கைகள்லயும் விமர்சனங்கள்லயும் ஒரு நேர்மை, ஒரு சீரான தன்மை வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியை இதன் மூலம் கட்டுரை எழுப்புது. இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அடுத்ததா, கொஞ்சம் சமீபத்திய அரசியல் நிகழ்வுகளோட தொடர்புடைய ஒரு சர்ச்சை, வைகோ சம்பந்தப்பட்டது. வைகோ பத்தியா? ஆமா, வைகோவு பெரியார், அண்ணா, கருணாநிதி வழியில வந்த ஒரு திராவிட இயக்க தலைவரா கட்டுரையாசிரியர் பாக்குறார். சரி, இதுல என்ன சர்ச்சைனா, ஒரு கிறிஸ்தவ மத போதகர் மோகன் சி லாசரஸ்னு பேரு, அவர் ஒரு விஷயம் சொன்னதா கட்டுரை குறிப்பிடுது. என்ன சொன்னார்? வைகோவோட குடும்பத்தினர் எல்லாரும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டாங்கன்னும், வைகோவும் தினமும் பைபிள் வாசிக்கிறாரு, எப்படி ஜெபம் செய்யணும்னு வழிகாட்டல் கேட்டாருன்னும், ஓ, ஆனா தன்னோட அரசியல் நிலைப்பாடு கருதி அத வெளிப்படையா அறிவிக்காம இருக்காருன்னும் அந்த மத போதகர் சொன்னதா கட்டுரை குறிப்பிடுது. இது பெரிய செய்தியாச்சே அப்போ. ஆமா, இது பெரிய சர்ச்சையாச்சு. உடனே வைகோ தரப்புல இருந்த மறுப்பு வந்ததையும் கட்டுரை பதிவு செய்யுது. என்ன மறுப்பு சொன்னாங்க? வைகோ தான் குடும்பத்தினர் மதம் மாறினதை ஒத்துக்கிட்டதாவும், ஆனா தான் மாறல, மதபோதகர் சொன்னதுல உண்மை இல்லைன்னு மறுத்ததா சொல்லப்படுது. சரி, இந்த சம்பவத்தை கட்டுரை எப்படி பாக்குது? இந்த கட்டுரையை பொறுத்த வரைக்கும் இது எதுக்கு முக்கியம்னா, அது போலி நாத்திகம்னு கட்டுரையாளர் சொல்ற ஒரு பெரிய கருத்தோட இணையுது. போலி நாத்திகமா? ஆமா, அதாவது பல திருமணங்கள் செஞ்சுக்கிட்டது மாதிரி சில தனிப்பட்ட விஷயங்களை எல்லாம் வெளிப்படையா பேசும்போது, ஒருவேளை மதமாற்றம் நடந்திருந்தா அதை மட்டும் ஏன் மறைக்கணும்? அல்லது நாத்திகம் பேசுற ஒரு தலைவர் இப்படி மத நம்பிக்கையோட தொடர்பு படுத்தப்படுறதே ஒரு முரண்பாடு இல்லையா? இப்படி கட்டுரை கேள்வி எழுப்புது. அப்ப வெளிப்படைத்தன்மை பத்தின கேள்வியா? ஆமா, வெளிப்படையான ஆத்திகத்தை விட இப்படிப்பட்ட போலி நாத்திகம் அல்லது இரட்டை நிலைப்பாடுதான் அதிக ஆபத்தானதுன்னும், அது நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ள ஆக்குதுன்னும் கட்டுரை ஆசிரியர் வாதிடுறார். சரி, தனிநபர் நம்பிக்கைக்கும் பொது வெளியில காட்டிக்கிற தோற்றத்துக்கும் இடையிலான நேர்மை பத்தி பேசுது. ஆமா, இப்ப நாம கடைசியா இந்த கட்டுரை முன்வைக்கிற மிக முக்கியமான வாதம்னு சொல்லலாம். இதுக்கு வரும். சொல்லுங்க. இது நம்ம முதல்ல பார்த்தோமே ராஜாஜி விமர்சன நிகழ்வு. ஆமா, அண்ணா பத்தி பேசுனது. அதோட நேரடியா ஒப்பிடுது கட்டுரை. அண்ணா நாத்திகத்தை கைவிட்டுட்டார்னு ராஜாஜி லேசா சொன்னதுக்கே அவ்வளவு கொந்தளிச்சு எதிர்வினை ஆற்றின ஒரு சூழல். ஆனா அதே அண்ணாதுரைய மிக மிக கடுமையா தனிப்பட்ட முறையில தாக்கி பேசின ஜெயகாந்தனோட பேச்சுக்கு பெரிய அளவுல எந்த எதிர்வினையும் காட்டப்படலன்னு சொல்லப்படுது. ஓ, ஜெயகாந்தன் அப்படி பேசினாரா? ஆமா, அண்ணாதுரை நினைவு அஞ்சலி கூட்டத்திலேயே ஜெயகாந்தன் பேசினத கட்டுரை விவரிக்குது. அந்த பேச்சு எவ்வளவு கடுமையா இருந்துச்சுன்னு புரியறதுக்காக கட்டுரை மேற்கோள் காட்டுற சில பகுதிகளை மட்டும் நான் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. சரி. ஜெயகாந்தன் சொல்றதா கட்டுரை குறிப்பிடுறது, அண்ணாதுரை தான் கைக்கொண்ட எல்லா கொள்கைகளையும் ஒரு கட்டத்துக்கு பிறகு கை கழுவி கொண்டுதான் இருந்தார். ஓ, அப்படியா? இன்னொரு இடத்துல தனது வாழ்க்கை முழுவதிலும் புதிய புதிய தவறுகளையே செய்து கொண்டிருந்தார். அப்புறம்
பொய்யையும் சாகசத்தையும் தமது அரசியலுக்கு மூலதனமாக கொண்டிருந்த அண்ணாதுரை. இது ரொம்ப கடுமையான வார்த்தைகளா இருக்கே. இன்னும் இருக்கு. தன்னை பற்றிய உண்மைகளை ஒரு உயிலாக கூட எழுதி வைக்கவில்லை. சரி. இன்னும் பாருங்க, இறந்து போன ஒருவரை பற்றி அவர் நமது எதிரியாக இருந்தாலும் 4 வார்த்தை நல்லதாகச் சொல்ல வேண்டும். சமூக ரீதியாக, கலாச்சார ரீதியாக, அரசியல் ரீதியாக அண்ணாதுரை இருந்தாலும் எனக்கு எதிரிதான், இறந்தாலும் எனக்கு எதிரிதான். அடங்கப்பா. மேலும் அண்ணாதுரையின் மறைவினால் அவர் இந்திய அரசியலில் பிரிட்டிஷ்காரர்களின் கையாளாக நமக்கு அறிமுகமானவர் என்ற உண்மை மறைந்து விடுவதில்லை. பிரிட்டிஷ் கையாள் வரைக்கும் போயிருக்கா விமர்சனம்? ஆமா, இலக்கியம் பத்தி சொல்றாரு. நாத்திகம், சமூக சீர்திருத்தம் என்ற அசட்டுத்தனங்களில் சிக்கி நமது இலக்கியங்களையும் புராணங்களையும் ஹிந்து சமயத்தையும் பாமரத்தனமாக விமர்சனம் செய்து பாமரர் மத்தியில் புகழடைந்தார் என்கிற உண்மையும் மறைந்து விடாது. எழுத்துக்கள் பத்தி அவர் எழுதிய குப்பை புத்தகங்கள் எல்லாம். குப்பை புத்தகங்களா? அப்புறம் இலக்கிய திருட்டு குற்றச்சாட்டு வேற. அவர் சம்பந்தப்பட்ட எல்லாமே இரவலே ஆயினோ அதை அவர் ஒப்புக்கொள்ளாததால் அது இலக்கிய திருட்டு. இதுவும் பெரிய குற்றச்சாட்டு. பட்டங்கள் பத்தி அவரை அறிஞர் என்று மூடர்களே அழைக்கலாயினர், அவரை பேரறிஞர் என்று பெருமூடர்களே அழைக்கலாயினர். ஓ. கடைசியா மக்களை எப்படி கவர்ந்தாருன்னு சொல்றது. பாமரத்தனமான நாடகங்களும் மூடத் தமிழ் பற்றினாலும் பார்ப்பனியர் எதிர்ப்பு என்னும் ஓர் அநாகரிக நடைமுறையினாலும் காங்கிரஸ் எதிர்ப்பு, வடவர் எதிர்ப்பு என்னும் கொச்சை அரசியலினாலும் ஏதோ ஒரு ஜனக்கும்பலை வசீகரிக்கிற அண்ணாதுரை. இப்படியே போகுது ஜெயகாந்தனோட விமர்சனங்கள். கேட்கவே மலைப்பா இருக்கு. இதுதான் இந்த கட்டுரையின் மையப்புள்ளியா? ஆமா. ராஜாஜியோட அந்த ஒருவரி விமர்சனத்துக்கே பொங்கி எழுந்தவங்க, அது பெரியாரா இருக்கலாம், இல்ல அவர் வழியில வந்த வீரமணி போன்றவங்களா இருக்கலாம். சரி. ஆனா ஜெயகாந்தன் இவ்வளவு ஆக்ரோஷமா தனிப்பட்ட முறையில அண்ணாவோட அடிப்படை நேர்மையையே கேள்விக்குள்ளாக்கி பேசுனதுக்கு ஏன் எந்த பெரிய எதிர்ப்பும் கிளம்பல? அதான் கேள்வி. கட்டுரை ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, இந்த எதிர்வினை இல்ல எதிர்வினை இல்லாத நிலை, இது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றா? எப்படி சொல்றாங்க? அதாவது விமர்சனம் பண்றவரோட பின்புலத்தை பொறுத்து. கட்டுரையாளர் கொஞ்சம் கடுமையாவே சாதி பார்த்து பதில் தந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற துணில இதை சொல்றார். ஓ, அப்படி ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. ஆமா. இதை இன்னும் பெரிய சித்திரத்துல வச்சு பார்க்கும்போது கட்டுரையாளரோட வாதம் இதுதான். இப்படிப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட அணுகுமுறை நாங்க உலகத்துக்கே சுயமரியாதையை கத்துக் கொடுத்தோன்னு சொல்ற அந்த முழக்கத்தையே பலவீனப்படுத்துது. ஆமா. விமர்சனங்களை எதிர்கொள்றதுலயும் ஒரு சுயமரியாதை, ஒரு நேர்மை வேண்டாமா? அது எல்லா விமர்சகர்களையும் ஒரே மாதிரி அணுக வேண்டாமா? இதுதான் கட்டுரை எழுப்புற அடிப்படை கேள்வி. சரி. ஆக இவ்ளோ நேரம் நாம பார்த்த விஷயங்கள் எல்லாம் என்ன சொல்ல வருதுன்னு தொகுத்து பார்த்தா, சுயமரியாதை, பகுத்தறிவு அப்படின்னு சில உயர்ந்த கொள்கைகளை பத்தி பேசிய திராவிட இயக்க தலைவர்கள், பெரியார்ல ஆரம்பிச்சு அண்ணா, பின்னாடி வந்த தீகாவினர், வைகோ வரைக்கும், ஆமா, அந்த வரிசை, அவங்களுடைய நடைமுறை செயல்பாடுகள்லயும் அவங்க விமர்சனங்களை எதிர்கொண்ட விதத்திலையும் சில கடுமையான முரண்பாடுகள் இருக்குன்னு இந்த கட்டுரை வாதிடுது. ஆமா, பல உதாரணங்கள் காட்டினாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்ப்புகள், சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறும் நிலைப்பாடுகள், இரட்டை வேடங்கள்னு சில சம்பவங்களை உதாரணம் காட்டி இந்த மாதிரி செயல்கள் சுயமரியாதை, பகுத்தறிவுங்கிற வார்த்தைகளோட உண்மையான அர்த்தத்தையே நீர்த்து போகச் செய்துன்னு கட்டுரை ஒரு வலுவான விமர்சனத்தை முன்வைக்குது. சரி, இப்ப இந்த ஆதாரத்தோட உள்ளடக்கத்தை மட்டுமே அடிப்படையா வச்சு நீங்க, அதாவது நம்ம நேயர்கள் சிந்திச்சு பார்க்கறதுக்காக ஒரு இறுதி எண்ணம் சொல்லுங்க. விமர்சனங்களுக்கு காட்டப்பட்ட எதிர்வினைகள் சீரற்றதாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் இருந்ததா இந்த கட்டுரை ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஆமா. ஒருவேளை இது உண்மையா இருக்கும் பட்சத்துல வெவ்வேறு தரப்புல இருந்து வர்ற சவால்களையும் விமர்சனங்களையும் எதிர்கொள்ளும்பொழுது சுயமரியாதை மாதிரியான அடிப்படை கொள்கைகளை கடைபிடிக்கிறதோட தன்மை என்ன, அதோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும்? ஆமா, இது முக்கியமான கேள்வி. இங்க நாம பார்த்த உதாரணங்களோட அடிப்படையில ஒரு சித்தாந்தத்தின் தூய்மை பத்தின முழக்கங்களுக்கும் அந்த சித்தாந்தத்தை பின்பற்றுவதாக சொல்லிக் கொள்பவர்களின் நடைமுறை செயல்களுக்கும் இடையிலான அந்த இடைவெளிய நீங்க எப்படி மதிப்பிடுவீங்க? கட்டுரை முடிவுல சொல்ற மாதிரி விமர்சனங்களுக்கு காட்டப்பட்ட இந்த வேறுபட்ட எதிர்வினைகள்ல ஒரு இரட்டை வேடம் இருக்கிறதா உங்களுக்கு தோணுதா? கொள்கைகளை கடைபிடிக்கிறதுல இது எதை உணர்த்துதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.